ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காத்துவாக்கில். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான ஒரு மஷ்ரூம் குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு அதில் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் போட போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தென் வந்து பெரிய வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வணக்க விட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் தென் வந்து ஒரு 5 பல் வந்து பூண்டு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையுமே நல்லா வந்து வணக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நம்ம வணக்கிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்காக தான். ஸோ வந்து அதை வந்து நல்லா வணக்கினதுக்கப்புறமா நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் சீக்கிரமாக வணங்கணும் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வணங்கிரும். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஸோ கல்லுப்பு வந்து வணங்குற அளவுக்கு கொஞ்சமாக போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. ஸோ கல்லுப்பு வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டு அந்த கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு மட்டும் வணக்கி விடுங்க. ஏன்னா நம்ம பச்சை வாசம் போயிடும். பச்சை வாசம் அடித்தா அது ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து அந்த கடாயிலே வந்துட்டு கொஞ்சம் மஷ்ரூம் பொடி பொடியாக கழுவி நறுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மஷ்ரூம் வந்து போட்டு நல்லா வணக்கி விட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விடும். அது தண்ணி விடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வணங்கிரும். தென் வந்து நம்மளுக்கு குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா வணக்கிக்கணும். ஓரளவுக்கு நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம வந்து வணக்கிட்டு வணங்கவே கடைசியில் அது வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அது வணங்கட்டும். அதுக்கு சைடில் வந்துட்டு நம்ம போட்டு வச்சோம் இல்லையா, அது ஆறி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் ஒரு பேஸ்ட்டாக மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மசாலா வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதை வந்துட்டு பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு நம்ம அதை வந்துட்டு இப்போ மஷ்ரூம் கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ பேத்துக்கு தேவை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஓவராகவும் தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் போயிடும். ஸோ வந்து அந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு அதுக்கு வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சமாக அது வந்துட்டு ஒரு 2 இது வந்து கொப்பளி விடட்டும். விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் அது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு கடைசியாக ஒரு கொஞ்சமாக ஒரு தேங்காயில் ஒரு கையில் ஒரு 2 புடி எடுத்தால் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு தேங்காயை போட்டு நல்லா அரைச்சி அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சமாவது இதாக இருக்கும். இல்லைனா ரொம்ப வந்து தண்ணியாட்ட போயிடும். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றப்போ. அதனால் அந்த தேங்காயை ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்ப வந்து கொதிக்க விட்டுறாதீங்க. அப்புறம் அது கிரேவியாக மாறிடும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் ரொம்ப தெரிஞ்சு வந்துடும். அது நல்லா இருக்காது. அதனால நீங்கள் வந்துட்டு அந்த தேங்காயும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து அது கொப்பிளிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே அந்த வாசம் வந்து செம்மையாக இருக்கும். எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும். அதனால கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு அதை வந்து நம்ம இறக்கிடலாம். இது வந்து ரொம்பவுமே ஈஸியான ஒரு மஷ்ரூம் ரெசிபி, குழம்பு ரெசிபி. இது வந்துட்டு சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.